நிறுத்துங்கள், கீழே வையுங்கள். இப்போது உங்கள் கையில் என்ன இருக்கிறது? தொலைபேசி. அதில் எத்தனை தகவல்கள் வருகின்றன, எத்தனை ஒலிகள் கேட்கின்றன, எத்தனை படங்கள் தெரிகின்றன. ஆனால் ஒரு ஒலி மட்டும் கேட்கவில்லை. அது சிவனின் குரல், நேரடி பேசும் குரல். இன்று ஆகஸ்ட் 10. இன்று சிவன் நேரடியாக உங்களை அழைக்கிறார். வேறு யாரையும் இல்லை, உங்களை மட்டும். இந்த வீடியோ இப்போது உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது. இது தற்செயல் இல்லை. சிவன் இந்த வழியில் அழைக்கிறார். இந்த அழைப்பை தவறவிட்டால் என்னாகும்? இன்று தவற விடாமல் இருந்தால் என்னாகும்? இரண்டுக்கும் ஒரு ஆழமான வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை இந்த வீடியோ முழுவதும் சொல்கிறேன். கடைசி வரை இருங்கள். முதல் விஷயம், சிவன் நேரடியாக அழைக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் நேரடி என்றால் என்ன? ஒரு சாதாரண அழைப்பு வேறு, நேரடி அழைப்பு வேறு. ஒரு கடிதம் அனுப்பினால் அது ஒரு வழி. நேரில் வந்து கதவை தட்டினால் அது நேரடி. இன்று சிவன் நேரில் வந்து கதவை தட்டுகிறார், உங்கள் மனசின் கதவை. அந்த தட்டும் சத்தம் கேட்கிறீர்களா? அது இந்த உணர்வு. இந்த வீடியோ பார்க்கும் இந்த நொடியில் வரும் ஒரு சின்ன சிலிர்ப்பு, ஒரு சின்ன இழுப்பு. அது சிவன் கதவை தட்டுவது. திறங்கள், கதவை திறங்கள். சிவன் நிற்கிறார். ஆகஸ்ட் 10 ஏன் இவ்வளவு முக்கியம் என்று இப்போது சொல்கிறேன். வானில் இன்று ஒரு விசேஷமான நிகழ்வு. சூரியன் சிவனோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தில் நுழைகிறது. இந்த நுழைவு வருடத்தில் ஒரே ஒரு முறை, சரியாக இன்று. இன்று சூரியனின் ஒளி சிவனின் சக்தியோடு கலந்து பூமியில் இறங்குகிறது. அந்த ஒளியில் நாம் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிறது. நம் ஆத்மா ஒரு விழிப்பு அடைகிறது. நம்மில் உறங்கும் ஒரு சக்தி எழுகிறது. அந்த சக்தியை சிவன் நேரடியாக தொடுகிறார். அதுவே நேரடி அழைப்பு. இன்று அந்த ஒளியில் இருங்கள். கோவிலில் இருந்தால் அந்த ஒளி அதிகம் கிடைக்கும். இல்லையென்றால் வெயிலில் நின்று ஒரு நிமிடம் போதும். சூரியனை நோக்கி நிற்காதீர்கள். ஆனால் வெளியில் நின்று ஒரு நிமிடம். அந்த ஒளியில் சிவன் இருக்கிறார். அவரை உணருங்கள். ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு யோகி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மலையை சுற்றுவார். வேறு நாட்களிலும் சுற்றுவார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஒரு வித்தியாசம் உணர்வார். மலையில் ஒரு வெப்பம், ஒரு ஒளி, உடல் முழுவதும் ஒரு சக்தி. அந்த நாள் என்னவென்று தெரியுமா? சூரியன் ஒரு விசேஷமான நட்சத்திர கூட்டத்தில் நுழையும் நாள். அன்று சிவனின் சக்தி பூமியில் விசேஷமாக இறங்கும் என்று அந்த யோகி சொன்னார். இன்று அந்த நாள், ஆகஸ்ட் 10. இன்று வெளியில் போங்கள். சூரிய ஒளியில் நின்று ஒரு நிமிடம். மனசில் சொல்லுங்கள், சிவா, உன் ஒளி என்னில் படட்டும் என்று. அந்த ஒரு நிமிடம் போதும். இப்போது முக்கியமான விஷயம். சிவன் நேரடியாக அழைப்பதற்கு என்ன காரணம்? வழக்கமாக அல்ல. ஏன்? ஏனென்றால் இன்று ஒரு விசேஷமான சந்திப்பு வாய்ப்பு திறந்திருக்கிறது. இந்த வாய்ப்பில் சிவனோடு ஒரு ஆழமான இணைப்பு உருவாக்கலாம். அந்த இணைப்பு ஒரு முறை உருவானால் நீடிக்கும், எளிதில் அறுபடாது. இன்று அந்த இணைப்பை உருவாக்குங்கள். ஒரு உதாரணம். ஒரு மிகவும் சூடான இரும்பை ஒரு வடிவத்தில் இடுகிறோம். அது அந்த வடிவத்தில் நிலைக்கிறது. ஆறினால் அந்த வடிவம் நிரந்தரம். இன்று சூடான நேரம். இன்று சிவனோடு இணைவீர்கள். அந்த இணைப்பு நிரந்தரமாகும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது சிவனின் நேரடி அழைப்பின் 3 வகைகளை பற்றி பேசலாம். முதல் வகை, ஒரு வீடியோ மூலம் அழைப்பு. இந்த வீடியோ இப்போது உங்களிடம் வந்திருக்கிறது. யாரோ அனுப்பியிருக்கலாம் அல்லது தானாக வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் சரி, இது சிவன் அனுப்பிய அழைப்பு, நேரடி அழைப்பு. இரண்டாவது வகை, ஒரு மனிதர் மூலம் அழைப்பு. யாரோ ஒருவர் கோவிலுக்கு வா என்று சொல்கிறார். யாரோ ஒருவர் இந்த தகவலை பகிர்கிறார். அவர் வழியாக சிவன் அழைக்கிறார். மனிதர்கள் சிவனின் கருவிகள். அவர் நம்மை அழைக்க மனிதர்களை பயன்படுத்துகிறார். மூன்றாவது வகை, ஒரு உணர்வு மூலம் அழைப்பு. திடீரென்று ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் என்று தோன்றுகிறது. திடீரென்று சிவன் நினைவு வருகிறது. திடீரென்று ஒரு ஆன்மீக தகவல் படிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. இவை எல்லாம் சிவனின் நேரடி அழைப்புகள், உணர்வு வழியில் வரும் அழைப்புகள். இன்று 3 வகைகளிலும் சிவன் அழைக்கிறார். இந்த வீடியோ வழியாக, இந்த வீடியோ பகிர்ந்தவர் வழியாக, இந்த வீடியோ பார்க்க வேண்டும் என்று வந்த உணர்வு வழியாக. 3ம் ஒரே நேரத்தில் வரும்போது ஒரு விசேஷமான அழைப்பு. இன்று ஆகஸ்ட் 10. அந்த விசேஷமான அழைப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கதை. சென்னையில் ஒரு கணவர் மனைவி. நீண்ட நாளாக ஒரு கஷ்டம். வியாபாரம் சரியில்லை. குடும்பத்தில் உறவு தேய்ந்திருந்தது. ஒரு ஆகஸ்ட் 10 ஒரு நண்பர் இந்த வீடியோவை அனுப்பினார். இருவரும் சேர்ந்து பார்த்தார்கள். கண்களை மூடி ஒன்றாக ஒரு நிமிடம் இருந்தார்கள். சிவா என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அன்றிரவு கணவர் மனைவி நீண்ட நேரம் பேசினார்கள், நெருங்கினார்கள். ஒரு மாதத்தில் வியாபாரம் திரும்பியது. உறவு மலர்ந்தது. ஒரு நிமிட சந்திப்பு, சிவனோடு ஒன்றாக. வாழ்க்கை திரும்பியது. இன்று உங்கள் குடும்பத்தோடு ஒரு நிமிட சந்திப்பு செய்யுங்கள். சேர்ந்து கண்களை மூடி, சிவா என்று ஒரே ஒரு நிமிடம். இப்போது சிவன் நேரடியாக அழைக்கும் போது என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அவரின் செய்தி 4 வாக்கியங்கள். 1. நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் நான் அதிகமாக இருக்கிறேன். 2. உன் கஷ்டங்களை நான் பார்க்கிறேன். 3. இன்று ஒரு திருப்பம் நடக்கலாம். 4. அந்த திருப்பம் நடக்க இன்று என்னிடம் வா.
இந்த 4 வாக்கியங்களும் சிவன் நேரடியாக சொல்வது இன்று, இப்போது, உங்களுக்கு, நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள். திருப்பம் என்பது என்ன? வெளியில் திடீரென்று எல்லாம் மாறும் என்று இல்லை. உள்ளில் ஒரு மாற்றம், ஒரு புதிய பார்வை வரும். கஷ்டங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். மக்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த புதிய பார்வையிலிருந்து வெளியே மாற்றம் வரும். உள்மாற்றம் முதல், வெளிமாற்றம் பின். சிவன் உள்ளிலிருந்து மாற்றுகிறார். அதனால் வெளியே மாற்றம் நிரந்தரமாகும். இன்று அந்த உள் மாற்றத்திற்கு தயாராகுங்கள். சிவனிடம் வாருங்கள், அவர் மாற்றுவார். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவன் நேரடியாக அழைக்கும் இந்த தருணத்தில் நாம் என்ன பதில் சொல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். பதில் சொல்வது என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, செயலில் இருக்கிறது, உணர்வில் இருக்கிறது, திரும்புவதில் இருக்கிறது. சிவன் கதவை தட்டுகிறார். நாம் திறக்கலாம், திறக்காமலும் இருக்கலாம். திறந்தால் அவர் உள்ளே வருவார். வாழ்க்கை வேறு விதமாகும். திறக்காவிட்டால் அவர் காத்திருப்பார். மீண்டும் தட்டுவார். கோபமாக போவதில்லை, பொறுமையாக காத்திருப்பார். ஆனால் திறந்தவுடன் வரும் விஷயங்கள் காலம் கடந்த பிறகு வரவதில்லை. இப்போது திறந்தால் கிடைப்பது வேறு, பின்னாளில் திறந்தால் கிடைப்பது வேறு. இன்று திறந்தால் சிவன் கொண்டு வருவது ஆகஸ்ட் 10 விசேஷமான சக்தியோடு வரும். அந்த சக்தி வேறு நாளில் இல்லை. ஆகவே இன்று திறங்கள், இப்போதே திறங்கள். கதவை எப்படி திறப்பது? மனசை திறப்பதால். மூடிய மனசில் சிவன் வர முடியாது. திறந்த மனசில் ஒரே ஒரு நொடியில் வருவார். மனசை திறப்பது என்பது சந்தேகங்களை ஒரு பக்கம் வைப்பது. இது உண்மையா என்ற கேள்வியை ஒரு நிமிடம் வைப்பது. வெறும் ஒரு நிமிடம் திறந்து வைப்பது. அந்த ஒரு நிமிடம் போதும். ஒரு கதை. மதுரையில் ஒரு ஆசிரியர், வயது 51. சிவன் இன்று ஒன்றுமில்லை என்று நம்பினார். ஒரு நண்பர் ஒரு கோவிலுக்கு அழைத்தார். போக மனசில்லை. ஆனால் வேறு வழியில்லாமல் போனார். கோவிலில் நுழைந்தவுடன் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு சிலிர்ப்பு, ஒரு இதம். சிவலிங்கத்தின் முன் நின்றவுடன் கண்கள் நிரம்பின. ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் கண்கள் நிரம்பின. அந்த நொடியில் ஒரு விஷயம் புரிந்தது. ஒரு சக்தி இருக்கிறது என்று, வெறும் கல் இல்லை என்று. அன்றிலிருந்து சிவனை நம்ப ஆரம்பித்தார். வாழ்க்கை மாறியது. அவர் கதவை திறந்தது எப்போது? கோவிலுக்கு போன நொடியில். அந்த ஒரு படி. கதவு திறந்தது, சிவன் வந்தார், வாழ்க்கை மாறியது. இன்று உங்கள் ஒரு படி என்ன? இந்த வீடியோ பார்க்கிறீர்கள், அதுவே ஒரு படி. கதவு திறக்க ஆரம்பிக்கிறது. தொடருங்கள். இன்னும் ஒரு படி. மனசில் சிவா என்று சொல்லுங்கள். கதவு இன்னும் திறக்கிறது. இன்னும் ஒரு படி. இன்று இரவு 1 நிமிட தியானம். கதவு முழுவதும் திறக்கிறது. சிவன் நுழைகிறார். இந்த 3 படிகளும் இன்று, ஆகஸ்ட் 10. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். சிவன் நேரடியாக அழைக்கும்போது ஒரு விசேஷமான அன்பு இருக்கிறது. சாதாரண அன்பு இல்லை, மிகவும் ஆழமான அன்பு. ஒரு தாயின் அன்பை விட ஆழமான அன்பு. ஒரு தந்தையின் அன்பை விட வலிமையான அன்பு. இந்த அன்பை உணர வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயம், அமைதியாக இருங்கள். 1 நிமிடம் மனசை நிறுத்துங்கள். அந்த அமைதியில் ஒரு இதம் வரும், ஒரு நிறைவு வரும். அது சிவனின் அன்பு. அந்த அன்பை உணருங்கள். இன்று அந்த அன்பை உணருங்கள். ஆகஸ்ட் 10, 1 நிமிட அமைதி. சிவனின் அன்பு உணருங்கள். நாகர்கோவிலில் ஒரு முதியவர், வயது 83, சொன்னார், வாழ்க்கையில் மிகவும் ஆழமான அனுபவம் என்ன என்று தெரியுமா? சிவனின் அன்பை உணர்ந்த நொடி என்று. எப்போது உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார், ஒரு கோவிலில் நின்றிருந்தேன். திடீரென்று ஒரு இதம் வந்தது. யாரோ கொஞ்சுவது போல், யாரோ தழுவுவது போல். ஆனால் யாரும் இல்லை. அந்த நொடியில் புரிந்தது சிவன் தொடுகிறார் என்று. அந்த தொடுதல் என் வாழ்க்கையை மாற்றியது என்று. இந்த தொடுதல் இன்று உங்களுக்கும் வரலாம். சிவன் நேரடியாக அழைக்கும் இன்று. அவர் தொடலாம். அந்த தொடுதலை வரவேற்றுக் கொள்ளுங்கள். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவன் நேரடி அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆழமான தயாரிப்பு பற்றி இப்போது பேசலாம். தயாரிப்பு என்பது என்ன? மனசை தூய்மைப்படுத்துவது. கோபம் இருந்தால் கொஞ்சம் குறைக்க முயல்வது. பயம் இருந்தால் கொஞ்சம் விட முயல்வது. சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் ஒரு பக்கம் வைக்க முயல்வது. இந்த 3ம் நடந்தால் மனசு கொஞ்சம் திறக்கும். சிவன் கொஞ்சம் வரும் இடம் கிடைக்கும். முழுவதும் தூய்மையாக இருக்க வேண்டுமென்று இல்லை, கொஞ்சம் போதும். ஒரு சின்ன திறப்பு போதும். சிவன் நுழைவார். நுழைந்தவுடன் மீதியை அவரே சரி செய்வார். ஒரு கதை. திருப்பூரில் ஒரு நெசவாளர். வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய, மனசில் கோபம் நிறைந்திருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன யோசனை வந்தது. இந்த கோபத்தை சிவனிடம் கொடுத்துவிட்டால் என்ன என்று. சிவா, இந்த கோபம் உன்னிடம் என்று சொன்னார். அவ்வளவுதான். முழுவதும் போகவில்லை, ஆனால் கொஞ்சம் குறைந்தது. அந்த கொஞ்சம் குறைந்த இடத்தில் ஒரு யோசனை வந்தது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டுமென்று. அந்த மாற்றம் செய்தார். கஷ்டங்கள் குறைந்தன. ஒரு சின்ன திறப்பு. சிவன் நுழைந்தார். வாழ்க்கை மாறியது. இன்று ஒரு சின்ன திறப்பு செய்யுங்கள். ஒரு கோபத்தை கொஞ்சம் விடுங்கள். ஒரு பயத்தை கொஞ்சம் விடுங்கள்.
சிவனிடம் கொடுங்கள். அந்த சின்ன திறப்பில் அவர் நுழைவார். ஆகஸ்ட் 10 நேரடி அழைப்பு. ஒரு சின்ன திறப்பு. சிவன் வருவார். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் நேரடியாக அழைக்கும்போது ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை என்னவென்றால் சிவன் இருக்கிறார் என்று. இது வெறும் புத்தகத்தில் படித்த விஷயமில்லை, ஒரு நேரடி உணர்வில் இருக்க வேண்டும். நம்பிக்கை எப்படி வருகிறது? தொடர்ச்சியான தொடர்பால். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிட தொடர்பு. ஒரு மாதத்தில் ஒரு நம்பிக்கை வரும். 3 மாதத்தில் அந்த நம்பிக்கை வலிமையாகும். ஒரு வருடத்தில் அந்த நம்பிக்கை ஒரு அனுபவமாகும். இன்று அந்த தொடர்ச்சியை ஆரம்பியுங்கள். ஆகஸ்ட் 10 முதல் நாளாக வையுங்கள். 30 நாட்கள் தினமும் ஒரு நிமிடம். ஒரு மாதத்தில் நம்பிக்கை வரும். அடுத்த மாதம் வலிமையாகும். வருட முடிவில் ஒரு அனுபவம் வரும். இந்த பயணம் இன்று ஆரம்பிக்கட்டும். ஒரு கதை. கோவையில் ஒரு இளம்பெண், வயது 23. சிவனில் நம்பிக்கை இல்லை. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மாதம் மட்டும் தினமும் ஒரு நிமிடம் சிவாய் என்று சொல்லுங்கள் என்று. ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு பரிசோதனையாக செய்தாள். ஒரு மாதம் செய்தாள். ஒரு மாதத்தில் ஒரு விஷயம் மாறியது. ஒரு அமைதி வந்தது. கேள்விகள் குறைந்தன. ஒரு நம்பிக்கை வந்தது. இன்னும் செய்தாள். 6 மாதத்தில் வாழ்க்கை வேறு விதமாகிவிட்டது என்று சொன்னாள். ஒரு நிமிடம், ஒரு மாதம், நம்பிக்கை வந்தது. இன்று அந்த ஒரு நிமிடம் ஆரம்பியுங்கள். ஆகஸ்ட் 10 முதல் நிமிடம் சிவாய் என்று ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இந்த பயணத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போவோம். சிவனின் நேரடி அழைப்பை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் என்ன மாறும் என்று விரிவாக சொல்கிறேன். முதல் மாற்றம் அமைதி. சிவனோடு தொடர்பு வலுவடையும் போது மனசில் ஒரு அடித்தள அமைதி வரும். வெளியில் சத்தங்கள் இருக்கும், வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஆனால் மனசின் அடியில் ஒரு அமைதி இருக்கும். அலைகளின் கீழ் கடல் அமைதியாக இருப்பது போல். இரண்டாவது மாற்றம் தெளிவு. சிவனோடு தொடர்பில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியும். முடிவுகள் எளிதாகும். திசை தெரியும். மூன்றாவது மாற்றம் வலிமை. சவால்கள் வரும்போது எதிர்கொள்ளும் வலிமை வரும். தடைகள் வரும்போது கடந்து போகும் வலிமை வரும். சிவன் கொடுக்கும் வலிமை வெளியிலிருந்து கொடுப்பதில்லை, உள்ளியிலிருந்து வருகிறது. நான்காவது மாற்றம் அன்பு. சிவனோடு தொடர்பு இருந்தால் மற்றவர்களை நேசிக்கும் திறன் வரும். அவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறன் வரும். மன்னிக்கும் திறன் வரும். ஐந்தாவது மாற்றம் நன்றி. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நன்றி வரும். இதற்கு நன்றி, அதற்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். இந்த 5ம் சிவனோடு தொடர்பின் பலன்கள். இன்று அந்த தொடர்பு ஆரம்பிக்கட்டும். ஆகஸ்ட் 10 ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு யோகி சொன்னார், என் வாழ்க்கையில் சிவனோடு தொடர்பு வலுவடைந்த பிறகு ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது என்று. என்ன என்று கேட்டார்கள். சொன்னார், தடைகள் வரும்போது கோபம் வருவதில்லை, ஒரு கேள்வி வருகிறது, சிவன் இதில் என்ன சொல்கிறார் என்று. அந்த கேள்வி கேட்கும்போது தடை ஒரு ஆசிரியராக மாறுகிறது. வாழ்க்கை பாடசாலையாக மாறுகிறது. சிவன் ஆசிரியன், தடைகள் பாடங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கல்வி என்று. இந்த பார்வை வரும்போது வாழ்க்கை வேறு விதமாக மாறும். தடைகள் வரட்டும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். சிவன் கற்பிக்கிறார். இன்று இந்த பார்வையை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 10 சிவன் நேரடி அழைப்பு. ஒரு புதிய பார்வை. வாழ்க்கை வேறு விதமாக மாறும். இப்போது ஒரு தியான தருணம். கண்களை மூடுங்கள். முதுகை நேராக வையுங்கள். 3 ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். இப்போது மனசில் கேளுங்கள், சிவா, இன்று நேரடியாக அழைத்தாய். நான் வந்தேன். உன் செய்தி என்ன என்று. ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். என்ன வருகிறது என்று கவனியுங்கள். ஒரு யோசனை வரலாம், ஒரு உணர்வு வரலாம், ஒரு அமைதி வரலாம். எது வந்தாலும் அது சிவன். அவர் பேசுகிறார். கேளுங்கள். கண்களை திறங்கள். என்ன வந்தது? ஒரு சின்ன விஷயமாவது வந்ததா? அது சிவன். இன்று அவர் நேரடியாக பேசினார் உங்களிடம். இந்த உரையாடலை இன்றோடு முடிக்காதீர்கள். தினமும் தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம். சிவன் பேசுவார். கேளுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவன் நேரடி அழைப்பின் ஒரு ஆழமான பரிமாணம் இன்னும் சொல்லவில்லை. அதை இப்போது சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். சிவன் அழைக்கும்போது அவர் வெறும் இப்போதைய நம்மை அழைப்பதில்லை. எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருப்போம் என்பதை பார்த்து அழைக்கிறார். அவர் நம் சாத்தியத்தை பார்க்கிறார், நம் வாய்ப்பை பார்க்கிறார், நம் வலிமையை பார்க்கிறார். நாமே பார்க்கவில்லை, ஆனால் சிவன் பார்க்கிறார். ஒரு விவசாயி ஒரு விதையை பார்க்கும்போது வெறும் விதையை மட்டும் பார்ப்பதில்லை. அந்த விதையில் இருக்கும் மரத்தை பார்க்கிறார், பழத்தை பார்க்கிறார், நிழலை பார்க்கிறார். சிவனும் நம்மை அப்படி பார்க்கிறார். நம்மில் இருக்கும் சாத்தியத்தை பார்க்கிறார். அந்த சாத்தியத்தை வெளியே கொண்டு வர அழைக்கிறார். இந்த புரிதல் வந்தால் அழைப்பு வேறு விதமாக மாறும். சிவன் என்னிடம் ஒரு சாத்தியத்தை பார்க்கிறார், அதை வெளியே கொண்டு வர அழைக்கிறார் என்று புரியும். அப்போது அழைப்பை ஏற்பது அவரோடு ஒரு கூட்டாளியாவது போல் தெரியும். இன்று அந்த கூட்டாளியாகுங்கள். சிவன் உங்கள் சாத்தியத்தை பார்க்கிறார். நீங்கள் அதை வெளியே கொண்டு வாருங்கள். சேர்ந்து வேலை செய்யுங்கள். வாழ்க்கை உருவாகும். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு நெசவாளர்.
வாழ்க்கையில் தோல்விகள் அதிகம். ஒரு நாள் கோவிலில் நின்று ஒரு யோசனை வந்தது. சிவன் என்னிடம் ஒரு திறன் பார்க்கிறார், அது என்ன என்று. அன்று இரவு தியானத்தில் ஒரு படம் வந்தது. அவரின் திறன் தெரிந்தது. அந்த திறனை வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு வருடத்தில் அந்த திறன் ஒரு வாழ்க்கையை கொடுத்தது. சிவன் பார்த்த சாத்தியம் உண்மையானது. உங்களிலும் ஒரு சாத்தியம் இருக்கிறது. சிவன் பார்க்கிறார். இன்று அவரிடம் கேளுங்கள், என் சாத்தியம் என்ன என்று. அவர் காட்டுவார். இப்போது இந்த வீடியோவின் மிகவும் ஆழமான பகுதிக்கு வருகிறோம். சிவன் நேரடி அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். சிவன் தரும் வாக்குறுதி அவர் வார்த்தைகளில்: நான் உன்னை விடுவதில்லை. நீ எத்தனை தூரம் போனாலும் திரும்பி வந்தால் ஏற்கிறேன். நீ எத்தனை தவறு செய்தாலும் மன்னிக்கிறேன். நீ எப்போது அழைத்தாலும் வருகிறேன். இந்த மூன்றும் சிவனின் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்புங்கள். இன்று வாருங்கள். எத்தனை காலம் விலகி இருந்தாலும் பரவாயில்லை. இன்று திரும்பி வாருங்கள். அவர் ஏற்கிறார். ஆகஸ்ட் 10. நேரடி அழைப்பு. வாக்குறுதி. ஏற்றுக்கொள்வது. திருப்பம். இன்று திரும்புங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவனின் நேரடி அழைப்பில் இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது. அதை இப்போது பேசலாம். சிவன் நேரடியாக அழைக்கும்போது அவர் எதை கொண்டு வருகிறார்? வெறும் ஆறுதல் மட்டுமில்லை, வெறும் அமைதி மட்டுமில்லை, ஒரு புதிய பார்வை கொண்டு வருகிறார். வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கும் ஒரு புதிய கண். அந்த புதிய கண்ணில் என்ன தெரியும்? கஷ்டங்கள் படிக்கட்டுகளாக தெரியும். தடைகள் வழிகாட்டிகளாக தெரியும். மக்கள் சிவனின் வடிவங்களாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு கொடையாக தெரியும். வாழ்க்கை முழுவதும் சிவன் நிரம்பியதாக தெரியும். இந்த பார்வை வந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயமாகும். ஒரு கதை. கோவையில் ஒரு இளம்பெண், வயது 25. வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருந்தது. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கவனி. சிவன் இன்று எந்த வடிவத்தில் வந்தார் என்று. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கவனிக்க ஆரம்பித்தால் தெரிந்தது. ஒரு நண்பர் சரியான நேரத்தில் உதவினார். சிவன். ஒரு நல்ல யோசனை திடீரென்று வந்தது. சிவன். ஒரு கஷ்டம் வந்து ஒரு பாடம் தந்தது. சிவன். எல்லாவற்றிலும் சிவன் தெரிய ஆரம்பித்தார். வாழ்க்கை ஒரு அதிசயமாகியது. நீங்களும் இன்றிலிருந்து அந்த கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் சிவன் எந்த வடிவத்தில் வந்தார் என்று தேடுங்கள், கண்டுபிடியுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆகஸ்ட் 10. நேரடி அழைப்பு. புதிய பார்வை, புதிய வாழ்க்கை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் வேறு வேறு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவர் நல்லதாக இருக்கலாம், ஒருவர் திசை தெரியாமல் இருக்கலாம், ஒருவர் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிவனின் அழைப்பு எல்லாருக்கும். நேரடியாக. உங்கள் நிலையிலிருந்து வாருங்கள். கஷ்டத்தோடு வாருங்கள், மகிழ்ச்சியோடு வாருங்கள், திசை தெரியாமல் வாருங்கள், ஒரு முடிவோடு வாருங்கள். எந்த நிலையிலும் சிவன் ஏற்கிறார். கஷ்டத்தில் இருப்பவருக்கு சிவன் உங்கள் கஷ்டத்தை பார்க்கிறார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், சுமையை இறக்குங்கள். மகிழ்ச்சியில் இருப்பவருக்கு சிவன் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், நன்றி சொல்லுங்கள். திசை தெரியாதவருக்கு சிவன் உங்கள் திசை அறிவார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், திசை கேளுங்கள். முடிவெடுக்க வேண்டியவருக்கு சிவன் சரியான முடிவை அறிவார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், முடிவு கேளுங்கள். எல்லாருக்கும் ஒரே அழைப்பு, வாருங்கள் என்று. இன்று ஆகஸ்ட் 10. நேரடியாக. கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இறுதியாக ஒரு மிகவும் ஆழமான பயணம். சிவனோடு ஒரு நிமிட பயணம். கண்களை மூடுங்கள். இப்போதே ஒரு நீண்ட மூச்சு விடுங்கள். மனசில் ஒரு கற்பனை. நீங்கள் ஒரு வெற்று வெளியில் நிற்கிறீர்கள். எல்லா திசைகளிலும் வெளிச்சம். முன்னாலும் வெளிச்சம், பின்னாலும் வெளிச்சம், எங்கும் வெளிச்சம். அந்த வெளிச்சம் சிவன். நீங்கள் அவருக்கு நடுவில் நிற்கிறீர்கள். அவரால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள். ஒரு நொடி. அந்த நொடியில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சிவா என்று. கண்களை திறங்கள். அந்த வெளிச்சம் உண்மையானது. சிவன் உண்மையானவர். அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார், இப்போதும் எப்போதும். ஆகஸ்ட் 10. நேரடி அழைப்பு. சூழ்ந்திருக்கும் சிவன். வந்தேன் என்று சொல்லுங்கள். அவர் ஏற்கிறார். இன்று ஒரு முடிவெடுங்கள். தினமும் காலையில் ஒரு நிமிடம், சிவா, இன்றும் வந்தேன் என்று. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 30 நாட்கள். வாழ்க்கை மாறும்.
சிவன் நேரடியாக அழைத்தார். இன்று ஆகஸ்ட் 10 நீங்கள் வந்தீர்கள். ஒரு நேரடி அழைப்பை ஏற்றீர்கள். வாய்ப்பை பயன்படுத்தினீர்கள். வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவனின் நேரடி அழைப்பில் இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது. அதை இப்போது பேசலாம். சிவன் நேரடியாக அழைக்கும்போது அவர் எதை கொண்டு வருகிறார்? வெறும் ஆறுதல் மட்டுமில்லை, வெறும் அமைதி மட்டுமில்லை, ஒரு புதிய பார்வை கொண்டு வருகிறார். வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கும் ஒரு புதிய கண். அந்த புதிய கண்ணில் என்ன தெரியும்? கஷ்டங்கள் படிக்கட்டுகளாக தெரியும். தடைகள் வழிகாட்டிகளாக தெரியும். மக்கள் சிவனின் வடிவங்களாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு கொடையாக தெரியும். வாழ்க்கை முழுவதும் சிவன் நிரம்பியதாக தெரியும். இந்த பார்வை வந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயமாகும். ஒரு கதை. கோவையில் ஒரு இளம்பெண், வயது 25. வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருந்தது. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கவனி. சிவன் இன்று எந்த வடிவத்தில் வந்தார் என்று. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கவனிக்க ஆரம்பித்தால் தெரிந்தது. ஒரு நண்பர் சரியான நேரத்தில் உதவினார். சிவன். ஒரு நல்ல யோசனை திடீரென்று வந்தது. சிவன். ஒரு கஷ்டம் வந்து ஒரு பாடம் தந்தது. சிவன். எல்லாவற்றிலும் சிவன் தெரிய ஆரம்பித்தார். வாழ்க்கை ஒரு அதிசயமாகியது. நீங்களும் இன்றிலிருந்து அந்த கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் சிவன் எந்த வடிவத்தில் வந்தார் என்று தேடுங்கள், கண்டுபிடியுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆகஸ்ட் 10 நேரடி அழைப்பு, புதிய பார்வை, புதிய வாழ்க்கை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் வேறு வேறு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவர் நல்லதாக இருக்கலாம், ஒருவர் திசை தெரியாமல் இருக்கலாம், ஒருவர் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிவனின் அழைப்பு எல்லாருக்கும். நேரடியாக உங்கள் நிலையிலிருந்து வாருங்கள். கஷ்டத்தோடு வாருங்கள், மகிழ்ச்சியோடு வாருங்கள், திசை தெரியாமல் வாருங்கள், ஒரு முடிவோடு வாருங்கள். எந்த நிலையிலும் சிவன் ஏற்கிறார். கஷ்டத்தில் இருப்பவருக்கு சிவன் உங்கள் கஷ்டத்தை பார்க்கிறார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், சுமையை இறக்குங்கள். மகிழ்ச்சியில் இருப்பவருக்கு சிவன் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், நன்றி சொல்லுங்கள். திசை தெரியாதவருக்கு சிவன் உங்கள் திசை அறிவார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், திசை கேளுங்கள். முடிவெடுக்க வேண்டியவருக்கு சிவன் சரியான முடிவை அறிவார். இன்று நேரடியாக அழைக்கிறார். வாருங்கள், முடிவு கேளுங்கள். எல்லாருக்கும் ஒரே அழைப்பு, வாருங்கள் என்று. இன்று ஆகஸ்ட் 10 நேரடியாக. கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இறுதியாக ஒரு மிகவும் ஆழமான பயணம். சிவனோடு ஒரு நிமிழ பயணம். கண்களை மூடுங்கள். இப்போதே ஒரு நீண்ட மூச்சு விடுங்கள். மனசில் ஒரு கற்பனை. நீங்கள் ஒரு வெற்று வெளியில் நிற்கிறீர்கள். எல்லா திசைகளிலும் வெளிச்சம். முன்னாலும் வெளிச்சம், பின்னாலும் வெளிச்சம், எங்கும் வெளிச்சம். அந்த வெளிச்சம் சிவன். நீங்கள் அவருக்கு நடுவில் நிற்கிறீர்கள். அவரால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள். ஒரு நொடி. அந்த நொடியில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சிவா என்று. கண்களை திறங்கள். அந்த வெளிச்சம் உண்மையானது. சிவன் உண்மையானவர். அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார், இப்போதும் எப்போதும். ஆகஸ்ட் 10 நேரடி அழைப்பு. சூழ்ந்திருக்கும் சிவன். வந்தேன் என்று சொல்லுங்கள். அவர் ஏற்கிறார். இன்று ஒரு முடிவெடுங்கள். தினமும் காலையில் ஒரு நிமிடம், சிவா இன்றும் வந்தேன் என்று. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 30 நாட்கள். வாழ்க்கை மாறும். சிவன் நேரடியாக அழைத்தார். இன்று ஆகஸ்ட் 10 நீங்கள் வந்தீர்கள். ஒரு நேரடி அழைப்பை ஏற்றீர்கள். வாய்ப்பை பயன்படுத்தினீர்கள். வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவனின் நேரடி அழைப்பில் இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது. அதை இப்போது பேசலாம். சிவன் நேரடியாக அழைக்கும்போது அவர் எதை கொண்டு வருகிறார்? வெறும் ஆறுதல் மட்டுமில்லை, வெறும் அமைதி மட்டுமில்லை, ஒரு புதிய பார்வை கொண்டு வருகிறார். வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கும் ஒரு புதிய கண். அந்த புதிய கண்ணில் என்ன தெரியும்? கஷ்டங்கள் படிக்கட்டுகளாக தெரியும். தடைகள் வழிகாட்டிகளாக தெரியும். மக்கள் சிவனின் வடிவங்களாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு கொடையாக தெரியும். வாழ்க்கை முழுவதும் சிவன் நிரம்பியதாக தெரியும். இந்த பார்வை வந்தால்
வாழ்க்கை வேறு விதமாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயமாகும். ஒரு கதை. கோவையில் ஒரு இளம்பெண், வயது 25. வாழ்க்கை சாதாரணமாக போய்க்கொண்டிருந்தது. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கவனி. சிவன் இன்று எந்த வடிவத்தில் வந்தார் என்று. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கவனிக்க ஆரம்பித்தால் தெரிந்தது. ஒரு நண்பர் சரியான நேரத்தில் உதவினார். சிவன். ஒரு நல்ல யோசனை திடீரென்று வந்தது. சிவன். ஒரு கஷ்டம் வந்து ஒரு பாடம் தந்தது. சிவன். எல்லாவற்றிலும் சிவன் தெரிய ஆரம்பித்தார். வாழ்க்கை ஒரு அதிசயமாகியது. நீங்களும் இன்றிலிருந்து அந்த கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் சிவன் எந்த வடிவத்தில் வந்தார் என்று தேடுங்கள், கண்டுபிடியுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆகஸ்ட் 10. நேரடி அழைப்பு. புதிய பார்வை, புதிய வாழ்க்கை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் வேறு வேறு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவர் நல்லதாக இருக்கலாம், ஒருவர் திசை தெரியாமல் இருக்கலாம், ஒருவர் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிவனின் அழைப்பு எல்லாருக்கும். நேரடியாக. உங்கள் நிலையிலிருந்து வாருங்கள், கஷ்டத்தோடு வாருங்கள், மகிழ்ச்சியோடு வாருங்கள். ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு அமைதியான நொடி, ஒரு திடீர் தெளிவு, ஒரு நல்ல சந்திப்பு. இவையெல்லாம் நம் ஆத்மாவும் சிவனும் சந்தித்த நொடிகள். இன்று அந்த சந்திப்பை நேரடியாக நடத்துவோம். ஆத்மா சிவனை அழைக்கட்டும், சிவன் வரட்டும். நேரடி சந்திப்பு. ஆகஸ்ட் 10. ஒரு கதை. ஒரு குழந்தை தாயை தேடுகிறது. தாய் குழந்தையை தேடுகிறாள். இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் தேடுகின்றன. ஒரு கணத்தில் சந்திக்கின்றன. அந்த சந்திப்பில் ஒரு ஆனந்தம், இரண்டின் ஆனந்தம். நமக்கும் சிவனுக்கும் அப்படித்தான். நாம் தேடுகிறோம், அவர் தேடுகிறார். ஒரு கணத்தில் சந்திக்கின்றோம். அந்த ஆனந்தம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இன்று அந்த ஆனந்தத்திற்கு தயாராகுங்கள். ஆகஸ்ட் 10. நேரடி சந்திப்பு, நேரடி ஆனந்தம். கண்களை மூடுங்கள். ஒரு நொடி சிவா என்று சொல்லுங்கள். கண்களை திறங்கள். சந்திப்பு நடந்தது, ஆனந்தம் வந்தது அல்லது வரும். கவனமாக இருங்கள். சிவன் ஆகஸ்ட் 10 நேரடியாக அழைக்கிறார். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தீர்கள். சிவனோடு ஒரு பயணம் செய்தீர்கள். இப்போது ஒரு காரியம் செய்யுங்கள். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். அந்த 3 வார்த்தைகள் உங்கள் சந்திப்பின் சாட்சி. சிவன் கேட்கிறார், மகிழுகிறார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். அவர்களும் வரட்டும். சந்திப்பு அவர்களுக்கும் நடக்கட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு கடைசி பகுதி. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு விசேஷமான மனிதர். ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் நடுவில் விட்டுவிடுவார்கள். நீங்கள் கடைசி வரை இருந்தீர்கள். அது சிவன் உங்களை பிடித்திருக்கிறார் என்பதன் அறிகுறி. அவர் விட்டுவிடவில்லை, நீங்களும் விட்டுவிடவில்லை. சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு ஒரு தொடக்கம், கடைசி இல்லை, தொடக்கம். இனி ஒவ்வொரு நாளும் இந்த சந்திப்பு தொடரட்டும். தினமும் 3 வினாடிகள், 3 நேரங்கள். ஒரு வருஷத்தில் வாழ்க்கை வேறு விதமாகும். சிவன் நேரடியாக அழைத்தார். ஆகஸ்ட் 10. நீங்கள் வந்தீர்கள். ஒரு சந்திப்பு நடந்தது, ஒரு ஒப்பந்தம் நடந்தது, ஒரு வாழ்க்கை புதிதாக ஆரம்பித்தது. இந்த ஆரம்பம் நிரந்தரமாகட்டும். கமெண்டில் இன்று வந்தேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஓம் நமச்சிவாய.